திரும்பவும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தின் ரீமேட்ச், அதாவது விட்டதை அப்படியே தொடர்ந்து விளையாடக்கூடிய ரீமேட்சை இன்னைக்கு நம்ம இந்திய அணியும் அதே போல ஆஸ்திரேலியா அணியும் அதே கேன்பரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நேத்து விட்ட ஆட்டத்தை அப்படியே இன்னைக்கு தொடர்ந்து விளையாண்டுருக்காங்க. இப்படி இருக்க நம்ம சூரியகுமார் அதே போல சுப்மன் கில் ரெண்டு பேருமே எங்க அவங்க மேட்சை விட்டாங்களோ அங்க இருந்து அப்படியே மேட்சை தொடர்ற மாதிரி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சுப்மன் கில் அதே போல சூரியகுமார் ரெண்டு பேருமே அதிரடி ஆட்டம் சாதனை ஆட்டத்தை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இன்னைக்கு விளையாண்டு முடிச்சிருக்காங்க இந்த ரீமேட்ச்ல. ஸோ இதனால சொந்த மண்ணிலேயே அவமானப்பட்ட ஆஸ்திரேலியா அணி அப்படிங்கிற அந்த மோசமான சம்பவமும் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு நடந்திருக்கு. முக்கியமா இதுல நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே பார்க்காத ஒரு சாதனை ஸ்பெல்ல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இன்னைக்கு நடந்த இந்த ரீமேட்ச் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரு செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ இந்த ரீமேட்சுக்கான ஃபுல் ஹைலைட்ஸ், அதாவது நேத்து கிட்டத்தட்ட 10 ஓவர் வரைக்கும் விளையாண்டிருந்தாங்க. இன்னைக்கு தொடர்ந்து விளையாடப்பட்டிருந்த இந்த ரீமேட்சுக்கான ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்க. அதாவது நேற்று கேன்பராவில் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் விளையாடுறாங்க. நம்ம இந்திய நேரப்படி மத்தியானம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் துவங்கியிருந்தாலும் ஆஸ்திரேலியா அவங்களுடைய நேரப்படி ஏறக்குறைய சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலதான் இந்த ஆட்டம் ஆஸ்திரேலியா அவங்களுடைய நேரப்படி இந்த மேட்ச் துவங்கி இருந்தது. இப்படி இருக்க பவர் பிளே முடியறதுக்கு உள்ளேயே மழை ஒரு வாட்டி குறுக்கிட்டு ஆட்டம் 18 ஓவர் ஆட்டமாக குறைக்கப்பட்டு விளையாண்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா மீண்டும் 10வது ஓவர், அதாவது சுப்மன் கில் அதே போல சூரியகுமார் ரெண்டு பேருமே பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கில் 37 20 பந்துக்கு, அந்த பக்கம் சூரியகுமார் 39 24 பந்துக்கு விட்டா ரெண்டு பேருமே இந்திய அணியின் ஸ்கோரை சுமார் 250 வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த ஏபிலிட்டியோட தான் ரெண்டு பேருமே பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கப்ப மீண்டும் மழை குறுக்கிட்டுச்சு. கரெக்டா 9.4 ஓவர்ல மழை குறுக்கிட்டு மீண்டும் ஆட்டம் துவங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய மழை பெய்யுது. இதனால கம்ப்ளீட்டா ஆட்டம் இரண்டாவதா துவங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அம்பையர்கள் சொல்லிட்டாங்க. முக்கியமா மழை கூட பாத்தீங்கன்னா இரவு சுமார் 9:30 மணி அளவுல மழை கம்ப்ளீட்டா விட்டிருந்தாலுமே கூட மேட்ச் மீண்டும் துவங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. கிரவுண்ட் ஊழியர்கள் யாருமே மைதானத்தை சரி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால மேட்ச் ரத்து அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா மைதானத்துல ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருமே எந்திரிச்சு போகாம மேட்சை நடத்தணும், நாங்க எல்லாருமே கண்டிப்பா மேட்சை பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே மேட்ச் ரத்து அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட ஆஸ்திரேலியா ரசிகர்கள் யாருமே கலைஞ்சு போகாம இருந்திருக்காங்க நேத்து மைதானத்துல. இதனால ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு பாத்தீங்கன்னா அவங்களால ரசிகர்களை சமாளிக்க முடியல. முக்கியமா மழை விட்டுருச்சுல, ஆட்டத்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. ஆனா இரவு 9:30 மணி தான் ஆகுது. இதே இது நம்ம இந்திய மண்ணுனா கண்டிப்பா மேட்சை திரும்பவும் எப்படியாவது துவங்குவாங்க. ஆனா ஆஸ்திரேலியா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிரவுண்டை அந்த காயப்படுத்துறதுக்கான சரியான எக்யூப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதால மேட்சை துவங்க முடியல அப்படின்னு சொன்னதால ரசிகர்கள் அதே போல கிரவுண்ட் அகாடமி இரண்டு பேருக்குமே நேற்று சண்டை நடந்ததாக கூறப்படுது. அதாவது ஒன்று மேட்ச் நடத்துங்க, இல்லைனா டிக்கெட்டுக்கான காசை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதனால ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருத்த நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது டிக்கெட் காசு எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்கள் சண்டை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,500 இருக்கைகள் கொண்ட இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்து தீர்ந்திருக்கு. இதன் மூலயமா பல கோடி ரூபாய் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டிக்கெட் காசுகள் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணா நிச்சயமா அது ரொம்ப பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதால இன்னைக்கு மழை பெய்யல. இன்னைக்கு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு கேன்பராவில். ஸோ அதனால மீண்டும் இன்னைக்கு அந்த மேட்சை விட்டதுல இருந்தே தொடரலாம், அதாவது ஒரு ரீமேட்ச் மாதிரி இந்த மேட்ச் நடக்கட்டும் அப்படின்னு தற்போது இன்னைக்கு காலையில மேட்சை திரும்ப நடத்துறோம், யார் யார் பார்க்கணுமோ அவங்க எல்லாரும் பார்த்துக்கங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டு இந்த மேட்ச் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா திரும்பவும் நடத்தப்பட்டிருக்கு அதே கேன்பரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த சுப்மன் கில் அதே போல சூரியகுமார் ரெண்டு பேருமே அவங்களுடைய பேட்டிங் அந்த ஸ்பீடை எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்தே ஆஸ்திரேலியா போலர்கள் அவங்க எல்லாரையுமே அடி அடின்னு அடிச்சு துவம்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா சூரியகுமார் யாதவ் கரெக்டா அவரு 37 ரன்ல இருந்தாரு நேத்து மழை பெய்யறப்ப. அந்த ரன்னை அடுத்த 3-4 பந்துலேயே சூரியகுமார் யாதவ் அவருடைய 50-யை கம்ப்ளீட் பண்ணாரு. அதே போலதான் சுப்மன் கில் அவரும் அடுத்த ஒரு ஓவர்லயே ரெண்டு பேருமே பேக் டு பேக் அவங்களுடைய 50-யை கம்ப்ளீட் பண்ணாங்க.
அது மட்டும் இல்லாம 10வது ஓவருக்கெல்லாம் சுமார் 100 நெருங்கின நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் 15வது ஓவருக்கெல்லாம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா யாருமே அவுட் ஆகல. இந்திய அணியின் ஸ்கோர் 170 நெருங்கி போயிட்டு இருந்தது. ஸோ கடைசி ஓவர்ல கூட கடைசி அந்த 5 ஓவர் டெப்த் ஓவர்ல கூட 2 பேருமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவுட் ஆகல. 2 பேருமே கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம களத்துல நின்னு இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் 87, அந்த பக்கம் சுப்மன் கில் 95. ஸோ 2 பேராலையுமே பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் 100 கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனாலுமே 2 பேருமே கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம நின்னு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை 212 நம்ம இந்தியனின் ஸ்கோரை தாறுமாறாக உயர்த்தி விட்டிருந்தாங்க. இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வராங்க. வழக்கம் போல மிச்சல் மார்ஷ் அதே போல டிராவிஸ் ஹெட் 2 பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. இதுல நம்ம பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவரே அவர் வீசினாரு. அந்த ஓவர்லயே பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் அவருடைய விக்கெட்டை கீப்பர் கேட்ச் மூலியமா நம்ம பும்ரா தட்டி தூக்குனாரு. அதுக்கு அடுத்த ஓவர் ஹர்ஷித் ராணா அவர் கூட அந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவராக தான் மாறி இருந்தது. அந்த ஓவர்ல 12 ரன்கள் ஆஸ்திரேலியா எடுத்தாங்க. இப்படி இருக்க இந்த 2 பேருமே 2 ஓவர்கள் போட்டதுக்கு அப்புறமா கரெக்டா 5வது ஓவர்லயே நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்திய சூரியகுமார் யாதவ் அவரு கொண்டு வந்துட்டாரு. ஸோ நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்தார்னா அங்க மைதானத்துல என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதிர்பார்த்தது போலவே டிராவிஸ் ஹெட் அவர் ஃபேஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ண டிராவிஸ் ஹெட் பாலை மிஸ் பண்ணாரு. பால் நேராக போய் சரண் ஸ்டம்ப் அடிக்க டிராவிஸ் ஹெட் அவர் கிளீன் போல்டு ஆனாரு. ஸோ அதுக்கு அப்புறமாக குல்தீப் அதுக்கப்புறமா நம்ம வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே மாத்தி மாத்தி 10வது ஓவர் முடிகிற வரைக்கும் 2 பேருமே மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம வருண் சக்கரவர்த்தி போட்ட எல்லா ஓவர்லயுமே பார்த்தீங்கன்னா விக்கெட். அடுத்தடுத்து உள்ள வந்த இங்கிலீஷ், மைக்கேல் ஓவன், ஸ்டாய்னிக்ஸ், பிலிப்ஸ் இப்படி எல்லாருடைய விக்கெட்டையுமே அடுத்தடுத்து நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்துறாரு. ஸோ ஓவராலா வருண் சக்கரவர்த்தி அவர் போட்ட அந்த 4 ஓவர்ல 2 மேடின் ஓவர், 6 விக்கெட்டுகள். குறிப்பா கொடுத்த ரன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரன், டபுள் டிஜிட் ரன் கூட நம்ம வருண் சக்கரவர்த்தி கொடுக்கல. 9 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தாரு. அதே போல அந்த பக்கம் குல்தீப் அவர் கூட 2 விக்கெட்டுகள் வீழ்த்த கடைசியா அங்க இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஸ்பெல்ல முடிக்கிறப்ப 10 ஓவர் நிறைவடையுது. ஆஸ்திரேலியா அவங்க 9 விக்கெட்டுகளை இழந்து ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில, மோசமான நிலைமையில வெறும் 38 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க முதல் 10 ஓவருக்கு ஆஸ்திரேலியா அணி. இப்படி இருக்க மீதி இருக்கிறது ஒரே ஒரு விக்கெட் தான். 10 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் பும்ரா அவர் பந்து போட வர அந்த ஓவர் 2வது பந்திலேயே கிளீன் போல்டு ஆக ஸோ கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியா அவங்க 39 ரன்னுக்கே வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம இந்தியா 200க்கும் அதிகமான ரன் எடுத்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியா அவங்க ரன் சேசிங் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 39 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி நம்ம இந்தியா இமாலய வெற்றி, அபாரமான வெற்றி, பயங்கரமான வெற்றி அடைஞ்சது மாதிரி ஆஸ்திரேலியா அணி மோசமான தோல்வி, கேவலமான தோல்வி, படு மோசமான ஒரு நாளாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிக்கு இந்த நாள் அமைகிற மாதிரி தேவையில்லாம ரீமேட்சை அவங்களே அறிவிச்சு இந்த மேட்சையும் நடத்தி தேவையில்லாம நம்ம இந்தியா கிட்ட வசமாக அடி வாங்கி ரொம்ப மோசமான படு தோல்வியை இந்த மேட்ச் ரீமேட்ச் இன்னைக்கு அப்படியே தொடர்ந்து நடந்திருந்தது. இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணிக்கு எதிராக மோசமான தோல்வியை ஆஸ்திரேலியா அவங்களாகவே அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் என்னதான் நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த மேட்ச் அபேண்டம், மேட்ச் ட்ரா அப்படின்னு அறிவிச்சது என்னமோ பார்த்தீங்கன்னா அறிவிச்சது அப்படியே தான் இருக்குது. இந்த ஆட்டம் என்னதான் நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த ரிசல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றப்படாம மேட்ச் அபேண்டம், மேட்ச் ரத்து அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப நடந்த இந்த ரீமேட்ச் ஒரு உண்மையான மேட்ச் கிடையாது. ஒருவேளை இது ஒரு வார்ம் அப் மேட்ச், அதாவது கணக்கில் சேர்த்து கொள்ளப்படாத ஒரு மேட்ச் மாதிரி. அதாவது ரசிகர்கள் எல்லாருமே டிக்கெட்டுக்கான காசை ரீஃபண்ட் கேட்குறாங்க. அதுக்காக நடத்தப்பட்ட ஒரு மேட்சாக கூட இந்த மேட்ச் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் உண்மையாக நடந்த மேட்சோ இல்லை வார்ம் அப் மேட்ச் மாதிரி நடந்த மேட்சோ நம்ம இந்திய அணி பக்கம் சூரியகுமார் அதே போல கில் 2 பேருமே அவங்களுடைய அந்த பேட்டிங் ஃபார்மை பட்டையை கிளப்பி பொழந்து தள்ளிட்டாங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. அதுக்கப்புறமா அந்த நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பெஸ்ட் போலிங் ஸ்பெல்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவரும் நிகழ்த்தி ஒட்டுமொத்தமா பேட்டிங் போலிங் 2லையுமே ஆஸ்திரேலியா அணியை கதற கதற விட்டுருக்காங்க. இது கண்டிப்பா அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல நம்ம இந்திய பிளேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் ஆகும், எனர்ஜியாகவும் தான் நிச்சயமாக இருக்கும் இந்த ஆட்டத்தின் வெற்றி. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க.